வாழ்க்கையில் அப்படி நினைக்கவே இல்லை. நான் இவ்வளவு டவுன் ஆவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இவ்வளவு பின்னுக்கு தள்ளப்படுவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இந்த லெவலுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, அடுத்த உயர்வு வந்துச்சுன்னா அடுத்தபடி தான் போக முடியும். இனி திரும்ப போத்திபாருடைய வீட்டை பிடிக்கிறதுக்கே பல வருடம் ஆயிருமே, பல மாதம் ஆயிருமே, அந்த வீட்டை பிடிக்கிறதுக்கு எத்தனை உண்மையா நான் வாழணும், என்னைக்கு போய் நான் இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்ல நான் என்னைக்கு போய் உட்கார்வனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை பார்வோனுடைய அரண்மனைக்கு, பார்வோனுக்கு முன்பாக, போத்திபாருடைய வீட்டிற்கு அல்ல, அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய சன்னிதானத்திலேயே டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் கீழே இருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலே இருந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானால் நல்ல கைகளை தட்டி நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், தேங்க்யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் பின்னாடி போயிட்டு இருக்கிறத குறித்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது பாஸ்டர், நான் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு போறேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரிவினை அதிகமாயிட்டே இருக்குது, என் பிள்ளை நாளுக்கு நாள் ரொம்ப வித்தியாசம். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் ரொம்ப அழுகையோடு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், இந்த சத்தம் வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. நான் தான் ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனே, நான் இப்படி பின்னாடி வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை, அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவது இல்லை, அவர் சொன்ன வார்த்தை பொய்யாய் போவது இல்லை. சீக்கிரமாய் கர்த்தர் வளர்த்த ஆரம்பிப்பார். மறுபடியும் கர்த்தர் மேல் படியிலே காலடி எடுத்து வைக்கிறதற்கு அவருடைய கரங்கள் உங்களை பிடிக்கும். ஹalleluya, ஹalleluya.